சென்னை போரூரில் உள்ள அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் அடிப்படை வசதிகள் செய்து தரக்கோரி பள்ளி மாணவிகள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஜெயஹரிஷ் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயஹரிஷ், விவரங்கள். வணக்கம் சுபா. சென்னை போரூரில் உள்ள மகளிர் அரசு பள்ளி மாணவிகள் போராட்டத்தில் பகுதியில் பரபரப்பான சூழல் ஏற்பட்டது. சின்னப்போரில் உள்ள மகளிர் அரசினர் மேல்நிலைப் பள்ளியில் அடிப்படை வசதிகள் செய்து தரக்கோரி பள்ளி முன்பு மாணவிகள் போராட்டத்தில் ஈடுபடுவது குறிப்பிடத்தக்கது. இதில் சின்னப்போரில் உள்ள பள்ளி கழிவறையில் குடிநீர் சுகாதாரம் முறையாக இல்லை மற்றும் கழிவறையே சுத்தமாக இல்லை என கூறி மாணவிகள் போராட்டத்தில் புகார் தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டது குறிப்பிடத்தக்கது. மேலும் 50க்கும் மேற்பட்ட மாணவிகள் பள்ளி வளாகத்தில் கையில் பதாகைகளுடன் ஏந்தி போராட்டத்தில் ஈடுபட்டது குறிப்பிடத்தக்கது. மேலும் மாணவர்களிடம் ஆசிரியர் மற்றும் காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தி மாணவர்களுக்கு உரிய இந்த கழிவறை வசதிகள் செய்து தரப்படும் என உறுதியத்தின் பேரில் மாணவர்கள் கலந்து கொண்டு குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக மாணவிகள் இயற்கை உபாதையில் கழிக்கும் மாதவிடாய் காலங்களில் பல்வேறு கஷ்டங்களை அனுபவித்து வருவதாகவும் முறையான தண்ணீர் வசதி இல்லாததே இதற்கு காரணம் எனவும் தெரிவித்து இந்த மாணவிகள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டது குறிப்பிடத்தக்கது. மேலும் பள்ளி தரப்புல விளக்கம் கேட்டபோது கடந்த சில நாட்களுக்கு முன்பு இந்த பள்ளியில் இருந்த மின் மோட்டாரை திருடி செல்லப்பட்டது, அதனால்தான் தண்ணீர் வசதி முறையாக இல்லை என கூறினார்கள். மேலும் மாணவிகள் தொடர்ந்து விரைவில் இந்த கழிப்பறை வசதிகளை முறையாக செயல்படுத்தி தர வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளது குறிப்பிடத்தக்கது. சுபா, விவரங்களுக்கு நன்றி ஜெயஹரிஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.